உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனையா? இல்ல நீங்க சொல்ற வெக்கேஷன் ஸ்பாட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா? இல்ல அடுத்த மாசம் ரெட்ரோ போலாமா, இல்ல கூலி போலாமா, இல்ல இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணி பேசாம தக் லைஃப் படத்துக்கே போலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? இதெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, அண்ட் அதுதான் ரேண்டம் நம்பர்ஸ். என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி ஐபிஎல்ல ஒருத்தர் பேட்டிங் சூஸ் பண்ணுமோ பவுலிங் சூஸ் பண்ணுமோ அப்படிங்கிறத நம்ம டாஸ் வச்சு டிசைட் பண்றோமோ, அதே மாதிரி இங்க ரெண்டு விஷயத்துக்கு மேல ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சமயத்துல நம்ம ரேண்டம் நம்பர்ஸோட ஹெல்ப் தான் நம்ம போய் கேட்கணும். ஸோ இது எப்படி நாங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே வேணாம். நீங்க ஜஸ்ட் கூகுள் போயிட்டு ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்தந்த ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணிட்டு ரேண்டமா நம்பரை ஜென்ரேட் பண்ணி உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, அண்ட் அதுக்கப்புறமா உங்க பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இதை எப்படி நாங்க நம்புறது இந்த ரேண்டம் நம்பர்ஸ் இதெல்லாத்தையும் கிராக் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படிங்கிறது இதே வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறப்ப இந்த ரேண்டம் நம்பருக்கு பின்னாடி ஒரு அல்காரிதம் இருக்கும். ஸோ இந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ எடுத்துகிட்டு அந்த ஃபிக்ஸ்டு வேல்யூ கூட சில கால்குலேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக ஒரு நம்பர் அப்படின்னு ஜென்ரேட் பண்ணும். அண்ட் இதுதான் அந்த ரேண்டம் நம்பர். அண்ட் இதே ஒரு சீக்வன்ஸாக போச்சு, இந்த சீட் வேல்யூஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இந்த ஃபிக்ஸ்டு வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன ரேண்டம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ண முடியும். அப்போ இது உண்மையாலே சேஃபான மெத்தடா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சேஃப் தான், பட் ஆனால் சேஃப் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே சூடோ ரேண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிற ரேண்டம் நம்பர்ஸ். அண்ட் இது எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா அன்பிரடிக்டபிளாக இருக்க முடியாது. ஸோ அப்போ இது எல்லாமே ப்ரெடிக்டபிள்னா எதுதான் சேஃப் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரூ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம இந்த ரேண்டம் நம்பர்ஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். விச் மீன்ஸ் தட் டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரிக் நாய்ஸ் அண்ட் அதே நேரத்தில் வேறு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் டிபெண்ட் பண்ணி இது ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுற ரேண்டம் நம்பர்ஸ் எல்லாமே ட்ரூ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோட அந்த கூகுளோடது அது எல்லாமே சூடோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர்ஸ். பட் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு நம்ம இந்த சூடோ ரேண்டம் நம்பர்ஸையே ட்ரெஸ் பண்ணலாம். ஸோ அதனால இனிமேல்